ஆவரேஜில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு குடும்பத்தின் சராசரி வயது 24. தந்தையின் வயதை நீக்கினால் சராசரி 18 ஆகிறது. தந்தையின் வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. நம்மளோட சராசரி ஃபார்ம் என்ன? எக்ஸ் பார் ஈக்குவல் டு எஸ் பை என்னங்களா? இந்த எக்ஸ் பார் அவனே கொடுத்துருக்கான் 24. சம் ஆஃப் கூடுதல்ங்கிறது யார் யார்? அந்த குடும்பத்தில் யார் இருக்கா? தாய், அப்புறம் தந்தை, அப்புறம் 2 குழந்தைகள் இருக்காங்களா? கரெக்டா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 4 பேர். இவங்களோட கூடுதல் கண்டுபிடிச்சிடலாமா? 4 × 24 என்ன ஆகும்? 96ங்களா? எஸ் 4. இந்த 4 பேர்த்தோட கூடுதல் 96ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க. தந்தையின் வயதை நீக்கினால் சராசரி 18 ஆகுதான். இந்த தந்தையின் வயதை நீக்கிட்டாங்களாம். அப்படி நீக்கிட்டா சராசரி பாருங்க 18 ஆகுதான். சராசரி 18 ஆகுது. பேலன்ஸ் யார் யார் இருப்பா? தாய், குழந்தைகள், அப்புறம் குழந்தை. மொத்தம் 3 பேர் இருப்பாங்களா? கரெக்டா? ஃபாதர் போயிட்டா பேலன்ஸ் இங்கே 3 பேர் இருக்காங்களா? இவங்க 3 பேர்த்தோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். எப்படி பண்ணணும்? 18 × 3 என்ன ஆகும்? 54ங்களா? எஸ் 3. புரிஞ்சுதா? இவங்க 3 பேர்த்தோட கூடுதல் 54ன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஃபைனலாக என்ன கேட்குறேன் அப்படின்னா தந்தையின் வயது கேட்குறான். இங்கே 4 பேர்த்தோட கூடுதல் இருக்குது, இங்கே 3 பேர்த்தோட கூடுதல் இருக்குது. இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தந்தையின் வயது கிடைச்சிரும். 96 - 54 அப்படின்னா 42 தான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. இதே மாதிரி மாடல் உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு குடும்பத்தின் சராசரி வயது 22. குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய், தந்தை, மகள் இருக்காங்க. மகளின் வயதை நீக்கினால் சராசரி 16 ஆகிறது. மகளின் வயது என்ன? இதுதான் உங்களுக்கான கேள்வி. மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.